தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு அஃபிஷியலி தேர்ட் டே. பை திஸ் டைம் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு ஓட் செரமனி, யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ், யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா கொடுக்குறாங்க, எந்த இடத்துல இந்த ஓட் செரமனி நடக்குது எல்லாமே ரெடியாக இருக்கும். இன்வைட்ஸ்லாம் போயிருக்கோம். பட் திஸ் இயர் 2026 அது அப்படி நடக்கலை. டிவிகேயோட கட்சி தலைவர் விஜய் அவங்களோட குரூப்போடு சேர்ந்து கவர்னர்கிட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரி அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. கவர்னர் அவரை உங்களுக்கு 118 சீட்ஸ் மெஜாரிட்டி இல்லை, கோ ஃபைண்ட் தி ரிமைனிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டதா ஒரு தகவல். தமிழ்நாடு அரசியல் வந்து 1952 மெட்ராஸ் ஸ்டேட் இருந்தப்பத்திலிருந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இப்போ வரப்போகிற சிஎம் 17th சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே வெல் ஆயில்டு மிஷின்ஸ் மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது நியூ பார்ட்டி, ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி அண்ட் டைரெக்டாக மெஜாரிட்டி வேறு அவங்களுக்கு இல்லை. ஆனால் தனி பெரும் கட்சியாக அவங்க இருக்காங்க. மற்ற யார்கிட்ட போயிட்டு சீட்டு கேட்கறது அவங்களுக்கு தெரியல. நிறைய குழப்பங்கள், நிறைய கூச்சல்கள், நிறைய இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நடக்க வேண்டி இருக்குது. இந்த ஒரு வீடியோவை எப்போ ஓட் செரமனி இருக்குது, என்னைக்கு வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்றதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் லைக் அ ட்ரூலி ஒரு விஜய் மூவி. ஒரு சீனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஷாக்கிங் சேஞ்சஸ்லாம் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே ஷாக்கான ரிசல்ட்டுக்கு ஷாக்கு சேர்க்கறதுக்காக நச்சின 4 சீனை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ராகுல் விஜய் அவங்களோட அலையன்ஸ். அங்கேருந்து வந்தாங்க, காங்கிரஸ்லேருந்து ஒரு கும்பலாக வந்தாங்க. காங்கிரஸ் கழுத்தில் இருக்க அந்த ஸ்கார்ஃபை விஜய்க்கு போட்டாங்க. டக்குன்னு யார் காங்கிரஸ் யார் டிவிக்கேன்னு தெரியாத அளவுக்கு அவங்க கூட ஒரு அலையன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. 108 சீட்ஸ் இருந்த டிவிகே 108 + 5 113 சீட்ஸாக அது உருவானது. அங்கேருந்து வந்து காங்கிரஸ் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை கூட வச்சிட்டு இருக்கிறதால பிஜேபி சம்மந்தப்பட்ட யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கன்ஸ்ட்ரைனோடு அவங்க வந்திருக்காங்க. சீன் 2, அங்கேருந்து பெரிய கான்வாயோட விஜய் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி அவரோட மரணத்துக்கு வெரி சேட் டு ஹியர் ஹீ பாஸ்ட் அவே இன் அன் ஆக்சிடெண்ட். பட் அவரோட பூவே உனக்காக படத்தில், லவ் டுடே, இவரை வந்து பெரிய ஹீரோவாக பிரதிபலித்த நிறைய படங்களை அவர் வந்து தயாரிச்சிருக்காரு. ஹீ went to pay the last respects, kudos to விஜய். இது அங்கேருந்து வந்து பெரிய பரபரப்போடு போயிட்டு அவர் வந்து கடைசி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. சீன் 3, தந்தி டிவி ஓப்பன் பண்ணால் பரபரப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் கிரியேட் ஆகுறாங்க. எடப்பாடி அண்ட் டிஎம்கே அவங்க வந்து கட்சி கூட்டம் நடத்தி நம்ம 2 பேரும் சேர்ந்து அரசு அமைச்சிக்கலாம், ஏடிஎம்கே வந்து லீடு பண்ணட்டும், டிஎம்கே வந்து ஆதரவு கொடுக்கும். இது என்னடா ஷாக்கு அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திருமா சார் வந்து நாங்கள் காலையிலேருந்து ஆதரவு தரோம், விஜய்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களோட 2 சீட்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்ததா நமக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு வந்து அவங்க கட்சி கூட்டம் வைக்க போகிறாங்க. அந்த கட்சி கூட்டத்தில் we will finalize அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த மீட்டிங் கேன்சல்டு, நாங்கள் நாளைக்கு மீட் பண்ண போகிறது இல்லை, நாங்கள் 8th மே தான் மீட் பண்ண போகிறோம். நீங்கள் 8th மே மீட் பண்ணிங்கன்னா 7th மே வந்து ஓட் செரமனி எப்படி நடக்கும்? ஒரே பயங்கர கன்ஃபியூஷன், பரபரப்பாக போயிட்டுருக்கு. இவ்வளோ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு டிவியை ஓப்பன் பண்ணனா அங்கே வந்து விஜய் அவரோட வண்டியை அவரே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவர் கூட இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் எங்கே, அவரோட ஆன்ட்ராஜ் எங்கே, அவரோட கான்வாய் எங்கே, எதுவுமே இல்லை. கீழே ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க. அவர் வந்து பட்டினப்பாக்கத்துலேருந்து அவரோட நீலாங்கரை ஹவுஸ்க்கு போயிட்டுருக்காரு. கூட அவருக்கு எந்த சேஃப்டி செக்யூரிட்டி யாருமே கூட வரல. இவரே வண்டியை எடுத்துக்கிட்டு அவர் நீலாங்கரை வீட்டுக்கு வந்துட்டார். அந்த கான்வாய் எல்லாமே கிளம்பி தனியாக போயிட்டாங்க. எப்படியே லாஸ்ட் 2 ஹவர்ஸில் கேமே சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வருமா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீல்.
ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கும் பிளாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து டிவிகேலேருந்து எந்த சீட்டை எப்படி அவங்க செக்யூர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸா, இந்த பாம்பு எந்த பூத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. திஸ் இஸ் ட்ரூலி சீம்ஸ் லைக் அ ஆக்ஷன் பில்ட் விஜயோட மூவி மாதிரி தெரியுது. பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் மூவி. திஸ் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் தொங்கு சட்டசபையை கிரியேட் பண்ணுங்கள், பட் ப்ளீஸ் எங்களை இவ்வளோ தொங்க விடாதீங்க. நெக்ஸ்ட் 48 hours இஸ் வெரி க்ரூஷியல். ஸ்டே டியூன்ட்.